மாங்காய் ஜூஸ். இந்த வீடியோவில் இந்த ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு தான் காட்ட போகிறேன். இது எப்படிப்பட்ட ஜூஸ்னா, மாங்காவை வந்து சிரப் மாதிரி செய்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற ஒரு வகையான ஜூஸ் இது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு, வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 2 காய் மாங்காய் எடுத்திருக்கேன். நம்ம பழம் மாங்காய் இருந்தாலுமே அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது காய் மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இப்போது இந்த மிக்சி ஜாரில் ஒரு 50% அளவுக்கு இந்த பல்ப் இருக்குது. இதே அளவுக்கு 2 முறை தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். முதல்ல அரைச்சதை ஒரு பெரிய வாணலில் ஊற்றிட்டு, இப்போ மாங்காய் கூழ் எவ்வளோ இருந்ததோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு முறையும் ஊற்றணும். அதாவது 1 கப் மாங்காய் கூழ் அப்படின்னா 2 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ இது மிக்சி ஜாரில் அரைச்சதுனால அதுலேயே அளக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ நான் அதுலேயே தண்ணி ஊற்றி அளந்து ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் எடுக்கும். இதை அடுப்பில் வச்சு நல்லா இதை வேக விடணும். அந்த பச்சை வாடை போயிட்டு நல்லா வெந்து போகணும். அதுக்கு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் தேவைப்படும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது கிட்டத்தட்ட நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கேஸை வந்து சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுனதோட தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது இனிப்பு மாங்காய் ஜூஸ் தான், இருந்தாலும் நம்ம உப்பு சேர்த்தாதான் அந்த இனிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ உப்பு சேர்த்து கிளறியாச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 1.5 மடங்கு சேர்க்கணும். 1 கப் மாங்காய் கூழ் அப்படின்னா 1.5 கப் சர்க்கரை சேர்க்கணும். அதாவது 400 கிராம் நம்ம மாங்காய் எடுத்தோம் அப்படின்னா 600 கிராம் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதில் நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் திருப்பியும் இதை வேக விடணும். நான் இப்போ அடுப்பை திருப்பியும் ஃபுல்லில் வச்சு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் 15 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இதை அடுப்பில் வைக்கக்கூடாது. ஏன்னா அதனோட தன்மை மாறிடும், சிரப் மாதிரி வராது. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா மாங்காய் சிரப் நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நல்லா குழப்பாக இருக்கும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். மாங்காய் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். 3-4 மாதம் வரைக்கும் கூட இது கெடாமல் இருக்கும். இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இதுதான் அதனோட பதம். இப்போ இதில் எப்படி ஜூஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. 1/4 பங்கு அந்த மாங்காய் சிரப்பை போட்டுட்டு மிச்சம் 3/4 பங்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நான் 1 கப்பில் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் போட்டு கூட குடிக்கலாம், இல்லை பிளெயினாகவுமே குடிக்கலாம். அவ்வளோதான், மாங்காய் ஜூஸ் ரெடி. இந்த சிரப் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதில் எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ கலரோ ஆட் பண்ணலை. அதே சமயம் ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. இது தாராளமாக 3-4 மாதத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே சமயம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மாங்காய் ஜூஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.